எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பாக 2 நபர்களால் சில நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அது யாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கடைசியில் நம்ம பார்க்கலாம் வாங்க. கடகராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் 4 அட்சர பாதங்களையும், ஆயில்யம் 4 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கடகராசி. கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய். ரொம்ப வாழ்க்கையில ஒரு போராட்டமான ஒரு ராசினா அது கும்பத்துக்கு அடுத்தபடியே கடகராசிக்காரங்க தான். நிறைய பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, வேலை செய்ய இடத்துல பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் படிக்கிற மாணவர்கள் கூட படிப்பு சார்ந்த வகையில பிரச்சனைன்னு சொல்லிட்டு வாழ்க்கையே நிறைய பேருக்கு பிரச்சனையா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பா இந்த புனர்பூசம் பூசம் வச்சிருக்காரங்களுக்கு கடந்த ஒரு 2 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள், மன அழுத்தங்கள் வயதிற்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா கிடைச்சிருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். குறிப்பா தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. ஏன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து வலுத்து உட்காந்துருக்காருங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. அதே மாதிரி தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஃபினான்ஷியலா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பா கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி வேலை இல்லாம அல்லது வேலையை இழந்த இந்த அஷ்டம சனியில யாரெல்லாம் வந்து வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை கிடைக்காம இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. இந்த அஷ்டம சனி ஜென்ம சனி நடக்கும் போது எப்பவுமே வேலையில கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் கண்டிப்பா இருக்கும், பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதற்கான அங்கீகாரம் வந்து கிடைச்சிருக்காதுங்க. ஸோ இதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்கன்னா வேற வேலைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னொரு இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணி அந்த வேலையும் கிடைக்காம அப்படி கிடைச்சாலும் அந்த வேலை இன்னும் பிரச்சனை, இன்னும் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அதிகமாக தான் இருக்கிற மாதிரியான வேலை தான் கிடைச்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த வேலையில இருந்து வந்த பணிச்சுமைகள் கண்டிப்பா குறையுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு வேலையும் கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில். மேலும் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா குருவும் பாக்குறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது, ஒரு சம்பள உயர்வு கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஒரு வருமானம், ஒரு பண வரவு, ஒரு ஏற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை குருவும் செவ்வாயும் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டம் தொழில் மற்றும் வேலை அமைப்புகளை பார்க்கும்போது கண்டிப்பா நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்தை பார்க்கும்போது ராசிக்கு 7ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துலையும், ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்கிறார். ஸோ பெரும்பாலும் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப வாழ்க்கையில குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் கடந்த காலங்கள்ல கண்டிப்பா இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த மாதத்துல ஓரளவுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பா குறையுங்க. மெல்ல மெல்ல இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்குங்க. இதனால் வரைக்கும் இழுபறியா இருந்த விஷயங்கள் நடக்காம ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போயிட்டே இருந்த விஷயங்கள் அனைத்தும் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கின்ற வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதுணையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் வந்து 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 10ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல 8ஆம் பார்வையா பார்க்கிறார் செவ்வாய். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நிச்சயமா உங்களோட மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற வகையில நல்ல ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் கடகராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம ராசிக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு. லாபத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறது முதல் திருமண வாழ்க்கை வந்து யாருக்கெல்லாம் பிரச்சனை குறைதா போய் முடிஞ்சு செகண்ட் மேரேஜுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகள் தற்போது நல்லபடியா அமைந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் மேரேஜ் லைஃப் நல்லபடியா நிலைத்த நீடித்த ஒரு திருமண வாழ்க்கையா கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகி யாருக்கெல்லாம் இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு, லேட் ஆயிட்டு இருக்கு, அல்லது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கீங்கன்னா தற்போது நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும். ஏன்னா குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்வைச்சார். பாக்கியாதிபதி 5ஆம் இடத்தை பார்க்கறது நிச்சயமா குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போ திருமணமான கடகராசி பெண்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டம் உங்களுடைய இயக்கங்கள் கண்டிப்பா இப்போது தீரும். அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா
குடும்பத்தில் உங்களுக்கு இதனால் வரைக்கும் கிடைக்காத ஒரு மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதனால அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சண்டைகள் சச்சரவுகள் மெல்ல மெல்ல ஒரு தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இனி வரும் காலகட்டம் கடகராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது இருந்து அந்த கேது குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடம் வெற்றியை குறிக்கின்ற இடம், உபதயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அந்த இடத்துல கேது அமர்ந்து அந்த கேது குரு பார்வையில் இருக்கிறது இளைய சகோதர சகோதரிகள் வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், அவங்களால நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்போ இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணும்போது அதுல மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மனசுல இருந்த குழப்பங்கள் கண்டிப்பா தீருங்க, சந்தோஷம் கண்டிப்பா உருவாகும். மெல்ல மெல்ல மனசுல கண்டிப்பா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இனி வரும் காலகட்டம் கடகராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாம ராசிக்கு 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்யறது சிறப்பு தான். ஸோ அப்போ திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடந்து முடியுங்க. திருமணத்திற்கான அதாவது காதலிச்சுட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, ஸோ இந்த காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க அந்த காதல் வாழ்க்கையில இந்த அஷ்டம சனியில நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க கடந்த காலங்கள்ல. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த காதலானது திருமணத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்புகள், அதாவது மனம் போல் மாங்கல்யம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு நபரை தற்போது கரம் பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில இருக்குங்க. சில பேருக்கு திடீர்னு ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறது, கல்யாணம் டக்குன்னு நடந்து முடியறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் தற்போது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தற்போது கடகராசிக்காரங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த மாதத்துடைய 2வது பகுதியில ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை இருக்கு. ஸோ இந்த முக்கூட்டு கிரகங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், அல்லது கண்டம் விட்டு கண்டம், கடல் விட்டு கடல் வெளியே தாண்டி போய் அங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இவங்க எல்லோருக்கும் அதற்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வருங்க. ஸோ அப்ராட் போறதுக்கான சான்சஸ், அப்ராட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ அதிகமா இருக்கு கடகராசிக்காரங்களுக்கு. ஸோ நீங்க இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால போக முடியும். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் இடம்ன்றது பண விரயங்களை குறிக்கின்ற இடமும் 12ஆம் இடம் தான். அப்போ இந்த காலகட்டத்துல நிச்சயமா சுப செலவுகள் உண்டுங்க. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துடைய குரு பகவான் நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்தாலும் 12ஆம் இடத்துல புதன் இந்த மாதம் 2வது பகுதியில வரதுனால கண்டிப்பா செலவுகள் இந்த மாதம் 2வது பகுதியில காத்துட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா பினான்சியலா நல்ல ஒரு growth, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்தாலும் கூட கொஞ்சம் செலவுகளையும் இந்த மாதம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா குறிப்பா 2 நபர்கள் நல்ல ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு. அது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்யறதும், செவ்வாய் வலுவா இருக்கிறதுனாலையும் புதனும் வலுவா இருக்கிறனாலையும் இந்த காலகட்டத்துல ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள், உடன் பிறந்த நபர்களால நல்ல ஒரு ஆதாயங்கள், அவங்க வழியில நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த செவ்வாயும் புதனும் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரனும் சூரியனும் வலுவார்கள். இந்த காலகட்டம் தந்தை வழி உறவு அல்லது பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையாரால சில நல்ல விஷயங்களோட வாழ்க்கை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. இவங்க வழியில உள்ள நல்ல சாதகமான விஷயங்கள் நீங்க இந்த மாதம் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து சந்திராசிரமத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி விடியற்காலை 2:30 மணி முதல் ஜூன் மாதம் 28ஆம் தேதி காலை 4:30 வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறையும் போது அங்கே 8ஆம் இடத்துல சனியும் சேர்ந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் மன ரீதியான குழப்பங்களை அதிகமாக கொடுக்குங்க. ஒரு தெளிவான ஒரு சிந்தனை அப்படின்றது மனசுல இருக்காதுங்க. வீணா மனசை போட்டு குழப்பிட்டே இருப்பீங்க, ஏன்னே தெரியாம கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க இந்த காலகட்டங்கள்ல. அதாவது தேவையே இல்லாம காரணமே இல்லாம கவலையா இருப்பீங்க இந்த மாதிரியான நாட்கள்ல. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கொஞ்சம் மனசை தெளிவா வச்சுக்கணும், எண்ணங்களை தெளிவா வச்சுக்கோங்க, குழப்பிட்டே இருக்காதீங்க. முடிஞ்சா இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கோ அல்லது சிவன் கோயிலுக்கோ போயிட்டு வரது கொஞ்சம் நல்ல பலன்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா மனசு தெளிவில்லாதப்ப நீங்க எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பா தெளிவா இருக்காது, சரியாகவும் வராதுங்க. ஸோ இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்க்கிறது கடகரத்தை பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.